ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து காலையில் எடுத்த வீடியோ தான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி. இதை வந்து ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்திருந்தேன் அப்படின்றதுனால நான் வந்து அதை இப்போ தான் வந்து அவர் ஃபோன்லேருந்து எடுத்து அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர் கடையில் எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் வாடகை அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கிளம்பும் போது எல்லாமே எடுத்தது என்னோடய ஃபோனு. 2 பேர் ஃபோன் மாற்றி மாற்றி எடுத்தேன். ஏன்னா சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரண்ட் இல்லை, காலையில் சரியான காற்று, புயல் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சனால எடுக்க முடியல, மாற்றி மாற்றி எடுத்திருந்தேன். இது வந்து காலையில் கிளம்பும் போது எடுத்த வீடியோ தான். பசங்க வந்து ஸ்கூல் கிடையாது, இன்றைக்கி ரம்ஜான் லீவு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கூல் சார் வந்து சுத்தமாக வந்து சரியில்லை, ஸ்கூலில் பசங்க வந்து சரியாக படிப்பு சொல்லி கொடுக்கலன்னு. ஸ்கூல் இருக்குதுன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. பசங்க ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அப்புறமா நான் வந்து ரம்ஜான் தானே, அப்புறம் என்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஏதோ சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இந்த வந்து பையன் கூட ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஏதோ ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால் ஏதோ காமிக்கிறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அனுப்பிவிட்டேன். பசங்க வந்து ஸ்கூல் இல்லை, சார் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சரியான ஸ்கூலு. அதுக்கப்புறமா வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து அங்கே வந்துவிட்டோம். அந்த அண்ணா வீட்டாண்ட வந்து நான் பேசியிருந்தேன், லாஸ்ட் டைம் வந்து பார்த்துருப்பீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து பேசிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்த அப்புறமா வந்து இப்போ வந்து கடையில் போயிட்டு நாங்கள் பேசிட்டு வரோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருந்து அப்படியே கிளம்பிட்டு வரும்போது நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருந்தோம். அவங்க வீட்டு எதிரில் வந்து காலேஜு நிறைய இடம்லாம் இருந்தது. அவங்களுமே வந்து இந்த ஷோகேஸ்லாம் வந்து ஃபர்னிச்சர் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு 2-3 கடை பார்க்கலாம், எந்த கடையில் நல்லாயிருக்கோ அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அங்கேருந்து வந்தால் இதுதான் வந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே தான் வந்து ஃபர்னிச்சர் கடை நிறைய இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபர்னிச்சரில் வந்து கேட்டிருந்தோம். அங்கே வந்து கேட்ட உடனே ஒரு சின்ன கடையில் ஃபஸ்ட்டு இந்த கடையில் கேட்டோம். அவங்க வந்து சரி கேட்டு பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த டேபிள் அந்த சேர்லாம் வந்து இல்லையாம். அதனால் பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. இது வந்து அந்த பொருட்களெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நான் அந்த நீளமாக அந்த பெஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கடை ஓரமாக போட்டுட்டு அதில் உட்கார மாதிரி போடலாம், அந்த மாதிரி பெஞ்சு தான் கேட்டோம். இவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து வாங்கிட்டு வந்து தான் சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்லாம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து இந்த டேபிள் பார்த்தாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்ன உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கடைக்கு வந்தோம். இன்னொரு கடைக்கு வந்துட்டு அங்கே கேட்டால் அவங்க வந்து இந்த மாதிரி டேபிள் வந்து பெஞ்ச் மாதிரி நீளமாக இருக்க பெஞ்சு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அதே மாதிரி சின்னதாக ஒரு பெஞ்ச் இருந்தால் அதில் உட்காரத்துக்கும் சமைக்கிறதுக்கு அந்த பக்கம் ஒரு பெஞ்சோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரின்னு அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, சரி வாங்க இங்கே தான் இருக்குது, நம்ம வந்து அதாவது அவங்க வந்து ரெடி பண்ணுற பொருட்கள், அதாவது அவங்க கடை வந்து பக்கத்தில் தான் வந்து வச்சுருக்காங்களாம், ஃபேக்ட்ரி மாதிரி ரெடி பண்ணுற பொருட்கள் எல்லாம். அதனால் வந்து அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ அந்த கடை வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த ரோட்லேயே வந்து இந்த பஜார் முடிகிறதுக்கு இந்த மெயின் ரோட்லேயே தான் நம்ம கடையும் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த கடையிலேருந்து வந்த உடனே இந்த சைடு வந்து லெஃப்ட் சைட் போனால் வீட்டுக்கு வரணும். ஆனால் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அதுக்கப்புறமா வந்தால் கடை எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நான் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆன அப்புறமா வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த கடைக்கு தான் வந்தோம். இந்த கடையில் தான் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் அவங்க வந்து நல்லா பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்ன பொருள் என்ன விலையில் வேணும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக ரேட்டு கம்மியாக வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரேட் அதிகமாக வேணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து வாங்க நம்ம ஃபேக்ட்ரி வந்து காமிக்கிறேன், அங்கே வந்து நீங்கள் சொல்கிற அந்த டேபிள் வந்து இருக்குது, அது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், இல்லைனா வந்து அது மாதிரி எது மாதிரி உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்கள், நம்ம ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்டும் சரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து கடையாண்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இங்கேருந்து பக்கத்தில் தான் கடையில் வந்து ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது. அந்த பொண்ணு வந்து கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க வந்து வந்தாங்க. ஹஸ்பண்டும் நானும் எங்கள் வண்டியில் போனோம், அவங்க வந்து அவங்களோட வண்டியில் போனாங்க. எல்ஐசி வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு எல்ஐசி ஆஃபீஸ் பெருசாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட்க்கு அந்த இடம் தெரியும், அதனால் முன்னாடி வந்து வந்தார். அவங்க வந்து பொறுமையாக பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணிவிட்டு வந்து கதவு வந்து திறந்து விட்டாங்க. இதுதான் அவங்களோட அந்த ஃபேக்ட்ரி. அம்மா இன்றைக்கி ரம்ஜான்னால லீவு அப்படின்றதுனால எனக்கு வந்து யாரும் வரலை, எல்லோரும் வந்து லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே வந்து நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருந்தது. அது உள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லேயே வந்து ஒரு டேபிள் இருந்துச்சு. அதுவே வந்து நமக்கு ஓகே தான், ஏன்னா இருக்கிற பட்ஜெட்க்கு அதுதான் வாங்க முடியும்.
ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கடை ஓடட்டும், ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய பொருள் பார்த்துருக்கோம். அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கடை பக்கத்துலேயே வந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பொருட்கள்லாம் 1, 2 வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு காசு போடுறதுக்கும் ஒரு டப்பா மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஒரு டேபிள் கேட்டோம். அவங்க வந்து முதல்ல இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ரேட்டாக இருக்கும் போல், ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது. நம்ம இருக்கிற பட்ஜெட்டுக்கு இப்போ வந்து செட் ஆகாது ஆக்சுவலாக. அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னார். சரிங்க இதை நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து சரி இது வந்து இருக்குது, இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், ப்ளைவுட் வந்து தண்ணி பட்டால் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ப்ரைஸ்னால் நான் வந்து இதை நோட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து கடைக்கு வந்த அப்புறமா நான் எல்லா இடத்தோட ரேட்டும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த பொருள்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கடை வைக்கிறோம் அந்த பக்கம் ரோட் சைடில், அங்கே ஒரு 3 கடை இருக்குது இல்லையா, அங்கே தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஓ அப்படியா சரி சரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தரலாங்க, உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்டும் வந்து சரிங்க நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் தான் அண்ணாவும் இருக்காங்கன்னா, ஆமாம் அவங்களும் வந்து சென்னையில் இருந்தாங்களே இப்போ தான் கடை வச்சுருக்காங்களே அவங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 1 year ஆச்சு. ஆமாம் நானும் அவங்களுக்கும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த கடைக்கு வரோன்னு சொல்லி அந்த அண்ணா கிட்ட சொல்லவே இல்லை, நாங்களே வந்து தேடி பார்த்துட்டு வந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கடையில் தான் அவங்களும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த டேபிள் வந்து வாங்க, அந்த அந்த பெஞ்ச் வந்து நான் காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரைஸு சொல்லுங்கன்னா, இல்லைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பொருளை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அக்காசி அப்படின்னு சொல்லி ஒரு மரம் பேர் சொல்லுவாங்க. அந்த மரத்தோட கட்டையாமா சரியான ரேட்டு ஜாஸ்தி. அதை வந்து ரெடி பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து நான் கடையில் வந்து இது பேர் வந்து இது, அது பேர் வந்து அது, நான் வந்து கடையில் வந்து அப்புறம் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் வந்து அந்த டேபிள்லாம் அந்த பெஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம், அதை வந்து காட்டினாங்க. அந்த பெஞ்சு வந்து ரெடி பண்ண இடத்துலேருந்து பக்கத்தில் இன்னொரு வந்து ஸ்டோர் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் அங்கேருந்து ஒரு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போனால் அந்த லாங் பெஞ்ச் வந்து ஆக்சுவலாக இரும்பில் வந்து செஞ்ச மாதிரி இருக்குது. இரும்பு வந்து கீழே அந்த கால் நாள் வந்து இரும்பில் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த கட்டை மட்டும் ப்ளைவுட்டில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த மரத்து பலகையில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இல்லை, ஆனால் ப்ளைவுட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா வந்து ஹெவியாக இருக்குது வெயிட் வந்து. மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு அது வந்து கீழே இந்த ஸ்கூல் பெஞ்ச் மாதிரி முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி. கடைகள்லாம் சைடில் ஓரமாக ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டுட்டு அது பக்கத்தில் வந்து போட்டுருவாங்க. அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போய் உட்காரணும் இல்லையா, அந்த மாதிரி பெஞ்சு. அவங்க வந்து ஹஸ்பண்ட் சரி இதுதாங்கன்னு சொன்னோட, இல்லைங்க நீங்கள் பிடிங்களேன் நான் வெயிட் காமிக்கிறேன் அதான் கடையில் பொருட்கள் வந்து நல்லா தரமாக இருக்குன்னு அவர் காட்டுறாராமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரின்னு பிடிச்சி ஹஸ்பண்டும் அவங்கள வந்து கீழே வச்சாங்க. இந்த மாதிரி இருக்கும், இது வந்து 8 அடியாமா லென்த்து அப்படின்னு சொன்னாங்க. 8 அடிங்க, இது நல்ல நீளமாக இருக்கும். ஒன்று போட்டிங்கன்னா கூட போதும், அந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று, அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கட்டை வந்து. நாங்கள் வந்து ஜஸ்ட் கலர் பண்ணுவோம், கலர் பண்ணிவிட்டு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கலர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் எப்போ வேணும்னு சொல்லுங்கள், நம்ம 2 நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய இங்கே வச்சுருக்கோம், எல்லாமே வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி கையிலேயே வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரேட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறமா வந்து அந்த கடைக்கு வந்துவிட்டோம். இப்போ வாங்க நம்ம வந்து ரேட் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வரும்போதே அவங்க வந்து அந்த கட்டையெல்லாம் கட் பண்ணி மிச்சமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க இப்போ இருக்கிற டைமுக்கு கேஸு பிரச்சனையில் அது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அது வந்து நமக்கு தேவைப்படும், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சரிங்க உங்களுக்கு எப்போ வேணால் சொல்லுங்கள் நம்ம தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏங்க அந்த ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்ன டேபிளாக பார்க்கலாம், அந்த டிசைனிங்காக இருக்கிறது வந்து ரொம்ப ரேட் வாங்குவாங்க போல், நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு இரும்பு சேர் மாதிரி இந்த மாதிரி வந்து இது வந்து எதிரிலே இருந்தது, நான் வந்து காமிச்சேன், இது மாதிரி வந்து வாங்கலாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரேட்டு பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லி ப்ளைவுட்லாம். அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சரி இது வந்து ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்க. இது வந்து எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளைவுட் வந்து கொண்டு வந்து அவங்க வந்து அது மேலே நான் போடுறேன், போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இது ஓகே அந்த வெயிட்லாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து எதுவும் பொருட்கள் வந்து சின்ன சின்ன இந்த கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு சின்ன பிஸ்கெட்டு இந்த சாக்லேட்டு அந்த மாதிரி தான் போட்டு வைக்க போகிறோம், அதனால ரொம்ப ஹெவியெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம காசு வைக்கிறதுக்கு அந்த சின்னதாக ஒரு டப்பா மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இது மேலே இப்படி வச்சுட்டு இது வருங்க, இதோட ரேட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது மேலே உட்காந்தா ஒன்றும் ஆகாது, நீங்கள் வேணால் உட்காந்து பாருங்கன்னு ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லை பரவாயில்லைங்க இந்த ப்ளைவுட் பார்க்கும்போதே தெரியுது நல்லா தான் இருக்கும், இல்லை நீங்கள் உட்கார
உட்காருங்களேன், நீங்கள் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஹஸ்பண்டை உட்கார சொன்னாங்க. அவரும் சரி இப்போ நான் உட்காரணும் அவ்வளோதானே, சரி நான் உட்காரேன்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து பார்த்தாரு. ஆமாங்க நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு சிரிச்சுட்டே என்னை பார்த்து. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரி, இப்போ நான் வேணா உட்காந்து காட்டவா, நல்லா ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இல்லை பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து அவங்க கதவுலாம் சாத்திட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சரி வாங்க இப்போ கடைக்கு வந்து நம்ம ரேட்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தோம். இங்கே தான் அந்த கட்டையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த தூசி அந்த துகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதோட கூடவே அடுப்பு பற்ற வைக்க அது சரியாக இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட்டையெல்லாம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம வந்து அடுப்பில் தானே சமைக்க போகிறோம் கடையில், அதனால். ஆனால் மோஸ்ட்லி எப்போவுமே அடுப்புலன்னு இல்லை, அடுப்பு கேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தோம். அங்கேருந்து மறுபடியும் கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு பில் போட வேண்டியதுதான். அவங்க வந்து நான் கடை வந்து இன்னும் 2 நாள் ஆகுங்க க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது வந்து ரேட்டு மட்டும் சொல்லுங்கள், நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து சரிங்க நான் கண்டிப்பாக ரேட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஏறக்குறையா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேபிள் வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா கட்டையில் வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், அதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புதுசாக ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு எப்படியோ அப்படி சொல்லுங்கள், புதுசாக ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்டும் வந்து அதே தான் சொன்னார். எங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ரேட்டு தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறேன், ஏன்னா பெஞ்ச் அதிகமாக இருந்தால் நம்ம பிளாஸ்டிக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து இதுதான் அவங்க கொடுத்த ரேட்டு. ஆக்சுவலாக அந்த பெஞ்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த பெருசாக காட்டினாங்க இல்லையா, அது வந்து 3300 சொன்னாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசைனாக இருந்தது இல்லையா, அது முதல்ல உள்ளே போனோடனே காமிச்சாங்களே, அது வந்து 3300. ரெண்டாவது வந்து 1900 சொன்னாங்க. அதாவது நம்ம வரும்போது ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஹஸ்பண்ட் உட்காந்து பார்த்தாரு, அது வந்து 1900 சொன்னாங்க. பிளாஸ்டிக்கில் வந்து டைனிங் டேபிள் மாதிரி வரும் இல்லையா, அது வந்து 1500 சொன்னாங்க. இந்த பெஞ்ச் வந்து நீளமாக இருக்குது இல்லையா, அது வந்து 5900 சொன்னாங்க. பிளாஸ்டிக்கில் வந்து டேபிள் வித் வந்து அப்படியே அந்த சேரோடு வரும் இல்லையா, அது வந்து 2600 சொன்னாங்க. இதுதான் வந்து அவங்க சொன்ன எல்லா ரேட்டும். ஆக்சுவலாக இது வந்து எழுதி கொடுத்தாங்க. இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்மி பண்ண முடியாதாம்மா. உங்களுக்கு எந்த பொருள் வேணும், இல்லை எதுலையாச்சும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொருள் வந்து நம்ம மாற்றிக்கிட்டு, இப்போ ஃப்ளைவுட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அந்த ஃப்ளைவுட் எடுத்துகிட்டு வேறு ஃப்ளைவுட் வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம். ஹைட்டு கம்மி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ரேட்டில் பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த டேபிள் பெஞ்சுக்கு வந்து 5900, பிளாஸ்டிக் டேபிள் வித் சேருக்கு 2600, அந்த 2 டேபிள் வந்து 1900 வரும்போது பார்த்தது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தது 3300 அந்த மாதிரியும். பெஞ்ச் மட்டும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி பார்த்துருந்தோம் அங்கே கடையில் முன்னாடி, அது வந்து 1500 வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி தான் வந்து ரேட் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து எது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு போடணும், இருக்கிற காசுக்கு என்னெல்லாம் வாங்க முடியும், எப்படி வந்து கம்மியாக வாங்கணும்னு. ஏன்னா இப்போதைக்கு கடை வந்து ஓடுறது இது புவனேஸ்வராக இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு டக்குன்னு ஓடிடும். நிமாப்படா அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு கையில் வந்து நமக்கு வீட்டுக்கு செலவுக்கு கடைக்கு தேவையான காசு ப்ளஸ் வந்து ரூம் வாடகை கடை வாடகை எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அதனால் வந்து சரி கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நம்ம கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் கேஸ் ஸ்டவ் வந்து ஒரே ஒரு சிலிண்டர் தான் வச்சுருக்கேன் இண்டனில், இன்னொன்று வாங்கணும். இப்போ இருக்கிற டைமில் அது எங்கே கிடைக்கும்னு தெரியலை, அவங்க வந்து லேட்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பொருட்கள், இந்த இட்லி பாத்திரம், அதுக்கப்புறமா அடுப்பு பாத்திரங்கள் சின்ன சின்னது. வீட்டில் வந்து ஓரளவுக்கு பாத்திரம் இருக்குது, இருந்தாலுமே வந்து இந்த பக்கெட்டு, ஸ்டீல் பக்கெட் நம்ம வைக்கிறது, மாவு அரைச்சி அப்புறமா வைக்கிறது, இதெல்லாம் கூட வாங்கணும். இப்போதைக்கு கிரைண்டர் வாங்குற மாதிரி இல்லை, ஏன்னா பட்ஜெட் பத்தாது. லிஸ்ட்டு போட்டாலே தெரியுது. ஏன்னா கிரைண்டர் வந்து வாங்கணுன்னா 30,000 கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. 10 லிட்டர் 35 என்னமோ, அது வந்து வாங்க முடியாது. அதனால் வந்து நம்ம எப்படியும் இப்போ கடை புதுசாக தானே ஆரம்பிக்கிறோம், ஒரு 100 இட்லி 200 இட்லி அந்தளவுக்கு தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கவே
இருக்குது அம்மா கிரைண்டர், அதையும் வச்சு மிக்சியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து காசு வந்து கொஞ்சம் ஓடட்டும், அப்புறமா வந்து பெரிய கிரைண்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா காசு வந்து பத்தாது. அதோட முதல்ல பொருள் வாங்கி வச்சு கடை ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாங்கிட்டாலும் கடன் தான் வாங்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய ஆகிடும். அதனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு கிரைண்டரும் ஒரு இந்த கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் வரும் இல்லையா, அதையும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். காசு வந்து இவ்வளோ தான் இருக்குது, அது பத்தாது அப்படின்றதுனால சரி அது ரெண்டையும் வந்து அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து இப்போதைக்கு கடைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர் வீட்டில் இருக்கிறதையே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஓடட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானை மாற்றிட்டோம். ஏன்னா வாங்குகிற ரூ. 1,00,000 லோன் ப்ளஸ் வந்து ரூ. 2,00,000 லோன் இதுவே வந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு. அட்வான்ஸ் வேறு 1,00,000 கட்ட சொன்னாங்க. 50,000 தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கம்மி தான், ரூ. 10,000 தான் கொடுத்துருக்கோம். ரூ. 5,000 வாடகைன்ற பட்சத்தில். அதனால் அது ஓகே தான். இப்போ வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னும் வண்டி டியூ கட்டணும், வீடு வாடகை, கடை வாடகை, ஸ்கூல் பசங்களுக்கு பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. பார்க்கலாம். கஷ்டப்படாமல் நம்ம கடவுளை கேட்டால் தான் தப்பு. கடவுளை கேட்டுக்கிட்டே கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக கடவுள் நல்ல வழி எதுவோ அதையே காட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லா கடவுள் மேலே வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களாக வாங்கி யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். ஒரு சில நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே படிப்புக்கும் ஒரு நண்பர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. இதே மாதிரி தினமும் வந்து என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம கடை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கோம், கடையை ஆரம்பிக்கிற வரைக்கும் எப்படி, கடை ஆரம்பித்த அப்புறம் எப்படின்னு எல்லாமே வீடியோவாக பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் எல்லாருமே என்னோடய சொந்தங்கள். சப்போர்ட்டாகவும் சரி, கமெண்ட்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய நண்பர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணால் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.